1952 பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்க்கட்சியாக இருந்தோம். இன்றைக்கி நம்மளோட நிலைமை என்ன? இப்போ மதவாதம் வளரக்கூடாது, பிஜேபி வளரக்கூடாது, ஆர்எஸ்எஸ் வளரக்கூடாது, மகிழ்ச்சி ஏற்கிறோம். கம்யூனிஸ்ட் வளர்கிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது? ஜோதிபாசு அவர்கள் பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை ஏற்கலை, மறுத்தோம். நம்ம அதுக்கான என்ன முயற்சியில் எடுக்க போகிறோம்? ஓகே. ஜோதிபாசுக்கு அத்தகைய வாய்ப்பு வந்தபோது மறுத்தது சிபிஎம். பிறகு அது ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர்னாங்க. வேறு கட்சியாக இருப்பதால் அதற்கு முழு பொறுப்பு பதிலும் சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள். எப்படி நம்ம அதை இடைவெளியாக தான் பார்க்குறோம். அப்படி பார்த்து நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அது ஒரு பிழை தான், வரலாற்று பிழை. அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த முடிவெடுக்க வேண்டிய கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி. என்னை பொறுத்த வரைக்கும் அது செகண்ட் பண்ண ஒரு ஏபி பரதன், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிபிஐனுடைய பொதுச் செயலாளர். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 1952 நாங்கள் முதல் ஆயுதம் தாங்கி போராடணும். 1925 கட்சி தோன்றியது. இந்திய விடுதலை போர் 2 திசையில் நடந்தது. ஒன்று ஆயுதம் தாங்கிய போர், இன்னொன்று அகிம்சை போர். ஆயுதம் தாங்கியதில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கதார் இயக்கம், இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் இராணுவ குடியரசு, பகவத்சிங் நவஜவான் இயக்கம், சுபாஷ் சந்திர போஸினுடைய இராணுவம். இது ஆயுதம் தாங்கிய போராட்டம். எல்லாம் தோற்றுவிட்டோம். ஆனால் உலகமே இதுவரை கண்டிராத அகிம்சை போரில் மகாத்மா காந்தி வெற்றி பெற்றார். இப்போ இந்த வெற்றி பெற்றது யாருன்றீங்க? காந்தி தான், மக்கள் திரள் தான். ஆனால் இதை மறுத்து நேரு சொன்னார், இந்த அகிம்சை போர் வெற்றி அடைவதற்கே ஆயுதம் தாங்கிய போரினுடைய ரத்த சரிவும் உயிரும் அப்படின்னார். இது இல்லைன்னா அது போர் வெற்றி அடைந்திருக்காது. அப்போ 2 திசை போரில் எங்களை ஒரு பங்கு உண்டு அல்லவா?